சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் டெல்லி அணி பேட் செய்தது. சேக் பிரசர் டக் அவுட் ஆனார். அபிஷேக் புரேல் 33 ரன்கள், கேப்டன் அக்சர் படேல் 21 ரன்கள், சமீர் ரிஸ்வி 20 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுமுனையில் நங்கூரம் போல் நின்று அதிரடியாக விளையாடிய KL ராகுல் 51 பந்துகளில் 77 ரன்கள் விளாசினார். இதனால் டெல்லி அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன்கள் எடுத்தது. அந்த வகையில் 184 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய CSK அணியில் ரச்சின் ரவீந்திரா 3 ரன்களில் ஆட்டமிழந்தார். டெவான் கான்வே 13 ரன்கள், கேப்டன் ருத்ராஜ் 5 ரன்கள், சிவம் துபே 18 ரன்கள், சடேஜா 2 ரன்களில் ஆட்டமிழந்தார். விஜய் சங்கரும் தோனியும் அணியை மீட்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இறுதியில் தோனி 30 ரன்களும் விஜய் சங்கர் 69 ரன்களும் எடுத்தனர். CSK அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் டெல்லி அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. CSK அணி தற்போது 4 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றி 3 தோல்வி என 2 புள்ளிகள் பெற்று 8வது இடத்தில் உள்ளது. அதேபோல் சென்னை அணி முதல் போட்டியில் மும்பை அணியை தோற்கடித்தது. பின்னர் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியடைந்தது. இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிடமும் தோல்வியடைந்தது மூலம் ஹாட்ரிக் தோல்வியை பெற்றுள்ளது. பெங்களூர் அணி 17 ஆண்டுகள் கழித்து சேப்பாக்கத்தில் சென்னை அணியை தோல்வியடைந்தது போலவே டெல்லி அணியிடம் 15 ஆண்டுகள் கழித்து சென்னை அணி தோல்வியடைந்துள்ளது. சென்னை அணியின் பழைய சாதனைகள் இந்த சீசனில் முறியடிக்கப்படுகின்றன. குறிப்பாக 3 போட்டிகளிலும் சென்னை அணி 2வது தான் பேட்டிங் செய்துள்ளது. முதல் போட்டியில் 155 ரன் இலக்கை 20வது ஓவரில் தான் எட்டியது. எஞ்சிய போட்டிகளில் இலக்கை எட்ட முடியாமல் சென்னை அணி தோல்வியை தழுவியது. இதன் மூலம் சேசிங்கில் சென்னை அணி பலவீனமாக இருப்பது வெளிப்பட்டுள்ளது. ஒரு அணி பிளே ஆஃப் சுற்றில் குறைந்தபட்சம் 8 போட்டிகளிலாவது வெற்றி பெற வேண்டும். சென்னை அணிக்கு இன்னும் 10 போட்டிகள் எஞ்சியுள்ளன. இனிவரும் ஒவ்வொரு போட்டியும் சென்னை அணிக்கு மிகவும் முக்கியமானதாகும். இதே நிலை நீடித்தால் 2022இல் சென்னை அணி அடைந்த தோல்வியை இந்த சீசனிலும் தழுவினாலும் ஆச்சரியமில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் நேற்று சென்னையில் நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியை காண தோனியின் குடும்பத்தினர் மைதானத்திற்கு வந்திருந்தார்கள். தோனி 18 வருடங்களாக IPLல் விளையாடி வருகிறார். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் மைதானத்தில் வந்து போட்டியை பார்ப்பது இதுவே முதல் முறை. இதனால் தோனி இந்த போட்டியுடன் ஓய்வை அறிவிப்பார் என்று கடந்த 2 நாட்களாக வதந்திகளும் பரவியது. ஆனால் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளிவரவில்லை. இந்த நிலைதான் இது குறித்து போட்டி முடிந்த பின்பு செய்தியாளர் சந்திப்பில் ஸ்டீபன் பிளமிங்கிடம் கேட்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், தோனியின் ஓய்வு குறித்து எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அது என்னுடைய வேலையும் இல்லை, அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அவருடன் வேலை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளேன். அவர் இன்னும் வலிமையாகத்தான் இருக்கிறார். அது பற்றி யாருமே அவரிடம் கேட்பதில்லை, நீங்கள் மட்டும்தான் கேட்கிறீர்கள் என்று தெரிவித்தார் ஸ்டீபன் பிளமிங். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, தோனி ஓய்வு பெறுவது பற்றி ரசிகர்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.